வந்து புதுசா வந்து அந்த கார்த்திக்கிட்ட வந்து நெறைய விஷயங்கள் வந்து காவேரியை பத்தி காவேரி வந்து அடங்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அப்படின்ற மாரி வந்து சாரதாவும், நம்ம விஜயும் வந்து மாத்தி மாத்தி சொல்லி அவர குழப்பி விடுறாங்க. இதனால அவரு குழம்பி நிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து காவேரி வந்து, "என்ன அவரு என்கிட்ட பேசணுன்றாருன்னா, நீங்களே போய் கேட்டுக்கங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட பேசுறதுக்காக நம்ம காவேரி போறாங்க. அப்ப கார்த்திக் வந்து, "நமக்குள்ள சரிப்படாதுங்க. இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம வந்து சேர முடியாது" அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு காவேரி, "எதுக்காக திடீர்னு இப்படி முடிவு எடுத்தீங்கன்னு" சொல்லிட்டு கோவப்படுறாங்க. "பார்த்தீங்களா நீங்க கோவப்படுறீங்க. இதனால தான் உங்கள பத்தி எனக்கு தெரியாம நான் வேற வந்து உங்ககிட்ட பேசிட்டேன். எனக்கு உங்களுக்கு செட் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. "அவன் எப்படிம்மா இப்படிலாம் என்னை பத்தி சொல்லலாம்? என்னை பத்தி என்னம்மா தெரியும் அவனுக்கு? நீ இப்படி பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு செம டென்ஷனா வீட்ல வந்து கத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சாரதாவும், நம்ம விஜயும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டுருக்காரு. அத பார்த்த காவேரி வந்து, "என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாவுறாங்க. அடுத்து வந்து ஸ்கூல்ல வந்து காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பேரண்ட்ஸ் கம்பல்சரி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காவேரி மிஸ் வந்து கிளாஸ் ரூமுக்கு வேற ஒரு மிஸ் வந்து சொல்லிட்டு போறாங்க. யார் யார் பேர் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. காம்படிஷன் என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே குழந்தைங்க எல்லாமே பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஆனா வந்து அம்மு மட்டும் ரொம்ப சோகமா இருக்கா. இத பார்த்த காவேரி வந்து, "என்னாச்சு அம்மு? ஏன் இப்படி சோகமா இருக்க?" அப்படின்னோனே, "எனக்கு தான் அம்மா இல்லையே. எனக்கு யாரு கலந்துப்பா? அப்பா மட்டும் தானே கலந்துப்பாரு. இவங்க தான் பேரண்ட்ஸ் கலந்துக்கணும்னு சொல்றாங்களே. அம்மா, அப்பா 2 பேரும் வரணும்னு சொல்றாங்களே. என்ன பண்ணேன்னு தெரியல மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு போறாங்க. அதனால காவேரி ஃபீல் பண்றாங்க. பாவம் அம்மு. அதுக்கு தான் நான் சொல்றேன் இவர கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இவர் எங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம அம்மு வந்து சொல்றா நமக்கு விஜய் கிட்ட. விஜய் வந்து ஒரு ஐடியா குடுக்குறாரு. மிஸ் வந்து உனக்கு கலந்துக்கினா பரவாயில்லையா? பேரண்ட்ஸா மிஸ் உன்னோட அம்மாவ கலந்தா உனக்கு சந்தோஷமான்னு கேட்குறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. கண்டிப்பா கலந்துப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. கண்டிப்பா கலந்துப்பாங்க. நான் கலந்துக்க வைக்கிறேன். நீ கவலைப்படாத செல்லம் அப்படின்றாரு. இந்த விஷயத்த சாரதா கிட்ட வந்து சொல்றாரு நம்ம விஜய். உடனே சாரதா ஒரு ஐடியா பண்றாங்க. இப்ப என்ன மாப்பிள, காவேரி வந்து அம்முக்கு அம்மாவா அதில் கலந்துக்கணும். அவ்வளோதானே. உண்மையிலே அவ தானே அம்மா. அவ தானே கலந்துக்கணும். அதுதானே கரெக்டு. கரெக்டு தான் அத்தை. ஆனால் காவேரி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா அத்தை. அவளை பற்றி உங்களுக்கே தெரியும். எப்படி ஒத்துப்பா அப்படின்னு. ஒத்துக்க வைக்கலாம் மாப்பிள. அதெல்லாம் எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் மாப்பிள. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அத்தை இதெல்லாம் நடக்குமா? நடக்கும் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து பார்க்க போகிறாங்க ஹெட் மிஸ்ஸஸை. சாரதா வந்து பிரின்சிபல் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தான் மேடம் என் பொண்ணுக்கிட்ட சொல்லணும். என் பொண்ணை கலந்துக்க வைக்கணும். வந்து நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அவள் கேட்பா. நான் எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும்? அது அவங்க தனிப்பட்ட விஷயம். நான் எப்படி அப்படின்னோன்னே, உங்களுக்கே தெரியும்ல அவள் தான் அம்மான்னு சொல்லிட்டு அவள் கலந்துக்காமல் வேற ஒருத்தர் எப்படி கலந்துக்க முடியும்? மிஸ் எல்லாம் கலந்துக்க சொல்லி நாங்கள் கம்பல் பண்ண முடியுமா மேடம் அப்படின்னோன்னே, இங்கே பாருங்கள் மிஸ், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி யோசிப்பீங்களா? உங்களோட பொண்ணாக நினச்சி இந்த உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு என் பேத்தியை பார்த்தா பாவமாக இல்லையா அப்படின்னோன்னே, பாவமாக தான் இருக்குது. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் செய்வா. மிஸ் கலந்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னால் கண்டிப்பாக செய்வா. உங்களுக்கு கெஞ்சி கேட்குற மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்ற மிஸ்ன்றாங்க. இல்லைங்க நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க. சரிங்க, நான் எப்படியாவது காவேரிக்கிட்ட பேசி பார்க்குறேன்னுங்க. நீங்கள் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி அவகிட்ட சொல்லணும். அப்போ தான் அவள் கேட்பா. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று ரொம்ப சந்தோஷமாக சாரதா இருக்காங்க. வந்து போட்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையாக வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அம்மோட டர்ன் வந்து அம்மு பேரண்ட்ஸ் ஆஃப் வந்து விஜய், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மிஸ்ஸஸாக வந்து கலந்துக்க முடியல. அதனால் அவங்களுக்கு பதில் நம்ம வந்து மிஸ் வந்து காவேரி கலந்துப்பாங்க அவங்க கிளாஸ் மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு காவேரி ஆடி போகிறாங்க. மிஸ் மேடம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னோடனே, மிஸ் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கங்க மிஸ், எனக்காக மிஸ் ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து சொல்கிறேன். அம்மு அது வந்து அப்படின்னோடனே, எதுக்காக நான் கலந்துக்கணுங்க? இதில் என்னங்க இருக்குது? பேரண்ட்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு தானே அந்த குழந்தைக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பாசத்தை காட்டினீங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு பதில் நீங்கள் கலந்துக்கலாம் மிஸ். அதனால் ஸ்கூலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் உங்கள் இஷ்டம் மிஸ் அப்படின்ற மாதிரி ஹெட் மிஸ் சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரி அப்படியே டென்ஷனாக நிற்கிறாங்க. உடனே வந்து உடனே அம்முக்கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, அம்மு இங்கே பாரு, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு உன்னோட அம்மாவை கலந்துக்கிறது விருப்பம் இல்லை. உனக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அந்த மாதிரி ஆளுங்களை எதுக்காக நீ கேட்டுட்டு இருக்க? வேணா விடு அப்படின்னோன்னா அப்படியே பார்த்து முறைச்சிட்டு, சரி நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கிட்ட சொல்கிறாங்க. சந்தோஷப்படுறாங்க அம்மு.